இப்படி இதன் உருவமை குழமிகு கரியோடு வடிவொடு தன்னதடி வழிபடும் அவர்கள் கடி கணபதி வர ஆறில் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறைகளை. மிதுன ராசி 2025ஆம் ஆண்டில் ஆண்டவனால் கொடுக்க போகும் இந்த 4 காரியங்கள் ஆண்டவனால் கொடுக்க போறது உங்களுக்கு. ஏன்னா மிதுன ராசிக்கு ரொம்ப நாளா ஏங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, தவிச்சு கொண்டிருந்தீங்க. இப்போ ஒரு நல்ல காரியம் வரப்போன்றது. 2025ல் நல்ல காரியம் உங்களுக்கு வரப்போன்றது. எப்படி எல்லாம் உங்க ராசிக்கு 12ல குரு இருக்கார். 2025ல் 24ல் முடிய மார்ச் வரையும் 2025 மார்ச் வரையும் இருக்காரு. அப்புறம் உங்க வீட்டுக்கு ஒரு ஜென்ம குரு ராமர் வனவாசம். உடனே சொல்லிடுவோமே என்ன பண்ண போகுது, அனுபவிக்க போகுது. அனுபவத்தை கொடுத்து அருளை கொடுக்க போகுது. அதுதான் 14 வருடம் வனவாசம். அப்படிப்பட்ட மிதுன ராசி நேயர்களுக்கு 4 காரியம். முதல்ல படிப்பு. என்ன, புத்தியை மூலதனம் கொள்ளக்கூடியவங்க நீங்க தான். அப்போ முதல்ல படிப்பு, அடுத்து பொருளாதாரம், அடுத்து குழந்தையுடைய வளர்ச்சி, அடுத்த நோயின் தாக்கங்கள். ஏன்னா 3ஆம் இடம் காலப்புருஷனுக்கு 3ஆம் இடம். அதில் இந்த த்ரோட்டு இன்ஃபெக்ஷனும் இந்த நரம்பு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்க்கலாம். அதே மாதிரி மனநிலை, 3ஆம் பாவம் தான் ஒரு மனிதனுக்கு மனநிலை கொடுக்கக்கூடியது. 3ஆம் பாவம் தான் ஒரு மனிதனுக்கு உற்சாகத்தை உத்வேகத்தை கொடுப்பது. இன்னைக்கு போய் கிரிக்கெட் விளையாடுறோம் 3ஆம் பாவம், இன்னைக்கு செஸ் விளையாட போகிறோம் 3ஆம் பாவம், இன்னைக்கு எந்தெந்த விளையாட்டு இருக்குதோ எல்லா விளையாட்டுக்கும் 3ஆம் பாவம் தைரியஸ்தானம். அதுக்கு தான் அதை வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட 3ஆம் பாவத்துக்கு உரியவங்களுக்கு இந்த 2025ல் நிச்சயமாக நாம் முதல்ல கூறுவது படிப்பு, பொருளாதாரம், கல்வி, உத்தியோகம், ஆற்றல், வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி துணையினுடைய வாழ்க்கை. என்ன சொல்லுவாங்க, ஆப்பிரிக்காவில் ஒரு தமிழ் முறைப்படி கல்யாணம் திருமணம் பண்ணி கொண்டிருக்காங்க நம்ம அரியலூர் மாவட்டத்தில், அப்படி சொல்கிறோம்ல. இதெல்லாம் மிதுன ராசிக்கு நிறையவே நடக்கும். காற்று ராசி நம்பர் 1. ஏன் அப்படி நடக்குது? காற்று ராசி. ஏன் எப்படி நடக்குது? உபய ராசி. ஏன் எப்படி நடக்குது? புத்திக்குரிய ராசி. புத்தியை எங்கே வேணாலும் மதிப்பாங்க. அதுக்கு பேர் இன்னொரு பேர் என்ன தெரியுமா? கற்றோர் சென்றமிடம்லாம் கற்றோர், சரஸ்வதி கடாட்சம் பெற்றவர்கள் ஆச்சுங்களா. அதனால மிதுன ராசி நேயர்களுக்கு 2025 மிக சிறப்பாக இந்த 4 காரியங்கள் நடக்கும். அடுத்தது ஆண்டவனால் மிதுன ராசிக்கு ஆண்டவனால் தடுக்க போகும் 4 காரியங்கள். யாரும் கொடுக்க முடியாதவங்க. என்ன கொடுக்க முடியாது? முதல் காரியம், குரு திசையில புதன் புத்தி. அதுவாக உங்கள் ராசிநாதன் புதன் திசையில குரு புத்தி மிக கவனம். புதன் திசையில குரு புத்தி மிக மிக கவனம். அடுத்து உங்க ராசிக்கு 2ல் சந்திரன் இருக்கான் பார்த்தீங்களா. அப்ப சந்திர திசையில ராகு புத்தி மிக கவனம். சந்திர திசையில கேது புத்தி, சந்திர திசையில சனி புத்தி மிக மிக கவனங்க. மிக மிக கவனம். சந்திரன் சனி ஒன்று சேர்க்க வேண்டியதில்லை. யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் வேலையை அவர் செஞ்சே தருவார். அவர் வேலையை அவர் செஞ்சே தருவார். அப்படிப்பட்ட மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதிரி கஷ்டமான நேரம் வந்து ஏற்கனவே இப்போத்தான் நீங்கள் அஷ்டம திசையிலேருந்து வெளியே வந்திருக்கீங்க. உங்கள் தசாபத்தியை செக் பண்ணிக்கோங்க, தசாபத்தியை மெஷர் பண்ணிக்கோங்க. தசாபத்தியை மெஷர்மெண்ட் பண்ணிட்டு அழகாக இந்த 4 பாண்டியது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்தால் அடுத்து வரக்கூடிய உங்கள் வீட்டுக்கு குரு வர்றார். அதை விட உங்களுக்கு சனி பயிற்சி மிக அற்புதமாக இருக்க போகுது. 30 உங்களுக்கு நல்லா இருக்குங்க. உங்கள் ராசிக்கு தான் 10க்கு வந்துட்டார். சனி 10க்கு, அதாவது கர்மாதிபதி கர்மத்துக்கு வர்றார், தர்ம கர்மாதிபதி கர்மத்துக்கு வர்றார். அப்படி இருக்கும்போது மிக அற்புதமான எதிர்காலமாக அமையும் மிதுன ராசி பெயர்.